ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சுஜாதா, கேரியர் அண்ட் லைஃப் கோச். ஒரு நாள் உஷான்ற ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுங்க ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட்டா அவங்க போக மாட்டாங்க. எந்த கல்யாணம், காட்சி, அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்ட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நான் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் எப்படி சாப்பிடுவாரு, அவருக்கு என் சமையல் தான் பிடிக்கும். என் பிள்ளைங்க நான் தான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணோம். இதே போல் அவங்களுடைய ஃபுல் நினைப்போம் அவங்க குடும்பத்தை பற்றி. அதே மாதிரி அவங்க ஆஃபீஸில் வேலை செய்யறதுலையும் பஞ்சுவல். நான் இல்லைன்னா என் ஆஃபீஸில் எந்த வேலையும் வராது. நான் தான் இம்பார்ட்டன்ட், நான் தான் முக்கியம். எப்பயுமே இதே போல் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க இல்லை, லைஃப்பில் ஒட்டுமொத்தமாக அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குழந்தைங்க லைஃப் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் எதுவுமே அனுபவிக்காமல் அவங்க வாழ்க்கைக்காக பாருங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுல தண்ணி தான் எழுந்துட்டு அப்படின்றதுல தான் ஆஃபீஸ்க்கு இருந்தாங்க. இல்லைனாலும் எல்லாமே நடக்க தான் செய்யும். நாம தான் நம்ம நினச்சிட்டோம், நான் இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, நான் இல்லைன்னா என் ஆஃபீஸில் எந்த ஃபைலுமே வராது, நான் தான் இம்பார்ட்டன்ட். நாங்கள் இல்லைன்னா ஆஃபீஸில் அட்ஜஸ்டாக போட்டு வேலை போட்டு ஓடிட்டு இருக்கோம். அங்கேருந்து எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம இல்லைன்னா நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்ம இல்லைன்னா அவங்களால சமைச்சு என்ன சாப்பிடணும்னு அதை வீட்டு வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் செய்ய வேண்டிய வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் நமக்கு அவசரம் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க. நம்மளோட என்ஜாய்மெண்ட்டும் பார்க்கணும். வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு வாட்டி தான் பிறவி. இதை அனுபவிச்சு கொஞ்சம் வாழ்க்கை எல்லாரும், ஓகேவா? கடைசியில் நம்ம இல்லைனாலும் அவங்க வாழ தான் போகிறாங்க. நம்மளுடைய லைஃப்பை நம்ம கொஞ்சம் அனுபவிச்சு வாழலாங்க.